வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைத்த ஆசிரியர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகள் தலா 3000 ரொக்க பரிசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வழங்கினார். ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ச்சி கட்டாயம். பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ டிஆர்பியில் புதுசாக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஆசிரியர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மிக சிறந்த அறிவிப்பை கொடுக்க போகிறாரு. பிஜிடிஆர்பியுடைய தேர்வு எப்பொழுது, புதிய வேகன்சிஸ் பட்டியலை வெளியிட போகிறாங்க. பிடிடிஆர்பி, எஸ்ஜிடிடிஆர்பி புதிய தகவல் பணிக்கு நியமனம் யாருக்கு? ஸோ எல்லாமே இந்த ரிசர்வ்டு லிஸ்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. திட்டமிட்டபடி 15,000 ஆசிரியருக்கு அல்லாத காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு தினசரி கிடைத்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப டிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஆசிரியர் பதவி உயர்வுக்கு இனி தேர்ச்சி கட்டாயமாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றத உணர்த்திட்டாங்க. ஆசிரியர் பதவி உயர்வு அதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ச்சி அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மக்களே, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ச்சி கட்டாயம் என்று பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன விதிமுறைகள் தொடர்பான 7 அரசாணைகளை ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாடு அரசிதழில் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டது. ஸோ இதில் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி பணி ஆசிரியர் நியமனம், பதவி உயர்வுக்கு தேர்வு கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த தேர்வு அப்படின்றது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளிகள் மட்டும் தலா 3000 ரொக்க பரிசாக கொடுக்குறாரு. இது யார் கொடுக்குறது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த ரொக்கத்தொகை அமௌண்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகளாக நாளுக்கு நாள் திகழ்ந்து கொண்டுதாங்க இருக்குது. ஸோ பள்ளி கல்வித்துறையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 500 மதிப்பெண்கள் பெற்று 290 மாணவர்களுக்கு தலா 1500 வீதமும், 100க்கு 100 பாடங்களில் மதிப்பெண் பெற்று 30 மாணவர்களுக்கு தலா 10,000 பாட வாரியாக 100% தேர்ச்சி அளித்த 301 ஆசிரியர்களுக்கு தலா 3000 என வழங்கப்படுகிறது. ஸோ இவ்விழாவில் பள்ளிக்கல்வி வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது இதை தெரிவித்தார். சென்னை பெருநகர மாநகராட்சியின் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் ஒவ்வொரு தேர்வு அதிக மதிப்பெண் பெற்று கல்வி ஊக்கத்தொகை பெறும் வருகை தந்துள்ள மாணவர்களின் சிரித்த முகத்தை காணும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ அடுத்து பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குநர்கள், ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எல்லாமே பள்ளிக்கல்வி இயக்கத்தினுடைய செயல்பாட்டில் வெளியேற்றிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிப்போங்க. ஸோ டெட்டுடைய எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் வரக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களா, குறித்த தேதியில் டெட்டுடைய எக்ஸாம் நடத்தப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ டெட்டுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெட் எக்ஸாமுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வேறு ஒரு ஆசிரியர் கவுன்சிலிங் எல்லாமே போகிறதுனால டெட் எக்ஸாமை டைமுக்கு நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் போயிட்டுருக்குங்க. ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 5/7/2026 டென்டேட்டிவ்க்கு பேப்பர் 2, 4/7/2026 டென்டேட்டிவ்க்கு பேப்பர் 1 இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெட் தேர்வுடைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து தான் பார்க்கலாம். டிஆர்பியில் முதல்வர் விஜய் அவர்கள் 149 ஜிஓவையும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.